வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களுடன் முதல்வர் திட்ட செயல்பாடுகள் குறித்து 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. பயனாளிகளிடமும் கருத்துக்களை கேட்டறிந்தார். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, உங்க கோரிக்கை என்ன? பேர் பரிமளாங்க ஐயா. சரி. ஐயாசாமி காலனி காங்கேயத்துல வரேங்க சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? தையல் மிஷின் வாங்க வந்தேங்க சார். இது நடந்ததுன்னு எப்ப தெரியும் உங்களுக்கு? நல்லாவே தெரியுங்க சார். சொன்னாங்களா உங்களுக்கு? 2047 இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற ஒவ்வொரு இந்தியரும் மாநிலமும் முக்கிய பங்காற்ற வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து பாதியிலேயே வெளியேறியது மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி. பேசிக் கொண்டிருக்கும் போதே மைக் அணைக்கப்பட்டதாக புகார். And you only me on behalf of opposition, only I am there, and you stop my mic. আপনি আমার মাইক বন্ধ করে দিচ্ছেন। আপনাদের এই বঞ্চনা আমি মানি না, তাই মনে রাখবেন আমি চললাম। दीदी ये बंगाल का दीदी इंसल्ट है, ये आपका इंसल्ट नहीं है। மமதா பானர்ஜி கூறுவது போன்று அவரது மைக் அணைக்கப்படவில்லை. போதிய நேரம் அளிக்கப்பட்டதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். நிதி ஆயோக் கூட்டத்தில் மமதா பானர்ஜி பேசும்போது மைக் அணைக்கப்பட்டதற்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம். எதிர்க்கட்சிகளுக்கும் கூட்டாட்சியின் அமங்கம் என உணராமல் எதிரி போல் நடத்துவதா என மத்திய அரசுக்கு கேள்வி. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றது சீனா. 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு இரட்டையர் பிரிவில் வென்று அசத்தல். பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் திமுக போராட்டம். சென்னையில் தயாநிதி மாறன், தூத்துக்குடியில் கனிமொழி, கடலூரில் டி.கே.எஸ். இளங்கோவன் பங்கேற்பு. மத்திய அரசின் திட்டங்களை தமிழ்நாடு பயன்படுத்திக் கொள்வதில்லை. தமிழ்நாடு பாஜக சார்பில் சென்னையில் நடைபெற்ற பட்ஜெட் கலந்தாய்வு கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் குற்றச்சாட்டு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 101 அடியை தாண்டியது. ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவு 1,30,000 கனஅடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணை நீர்மட்டம் 100 அடியை கடந்ததால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி. நீர் மேலாண்மையை கடைபிடிக்க அரசுக்கு கோரிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய வழக்கறிஞர்கள் மீது காவல்துறையின் அறிக்கையை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுதி. பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்றும் நாளையும் சென்னை செங்கல்பட்டு இடையே 55 மின்சார ரயில்கள் ரத்து. பயணிகளின் நலன் கருதி இடையிடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம். முதுமலை மைசூரு சாலையில் காரை துரத்திய காட்டு யானை. பின்னோக்கி காரை இயக்கி தப்பித்த சுற்றுலா பயணிகள். விழுப்புரம் மாவட்டம் அரியூரில் மின்சார கம்பி உரசியதால் கரும்பு ஏற்றிய டிராக்டர் தீப்பிடித்தது. 4 டிராக்டரின் பெட்டிகள் தீ விபத்தில் முற்றிலுமாக எரிந்து சேதம். ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகளை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. விமான நிலையம் அமைக்க சாத்தியக்கூறுகள் உள்ள 5 இடங்கள் தேர்வு. செல்ஃபி எடுக்க மறுத்ததால் பாக்கியலட்சுமி சீரியல் நடிகர் சதீஷ்குமாருக்கு செல்போனில் டார்ச்சர். செய்வினை வைத்து விடுவேன் என மிரட்டிய பெண் குறித்து போலீஸ் விசாரணை. ஜோதிபா புலேயின் கல்வி பணியை சாவர்கரின் பணி என தவறாக கூறிய விவகாரம். தனது ஆசிரியர் தவறாக சொல்லிக் கொடுத்ததே காரணம் என வருத்தம் தெரிவித்த இயக்குனர் சுதா கொங்கரா விளக்கம்.
கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் உள்ள தங்கும் விடுதிகளில் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் போதைப் பொருட்கள் இருப்பது தெரிய வந்ததால் மண் வீட்டுக்கு சீல் வைக்கப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். ஜாஃபர், தகவல்களை பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக ஸ்ரீராம். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள இயற்கை அழகினை கண்டு ரசித்து செல்கின்றனர். மேலும் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் இருந்து வரும் ஒரு சில சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் நகர்ப்பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகளில் தங்கும் அறை எடுத்து தங்காமல் மேல்மலை கிராமங்களாக உள்ள பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால், கிளாவரை உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்கின்றனர். மேலும் இந்த கிராமங்களில் மலைமுகடுகளின் அருகில் ஆபத்தான முறையில் உள்ள மண்வீடு, ஏ ஃப்ரேம் ஹவுஸ், டூம் ஹவுஸ், தென் கூடாரங்கள் உள்ளிட்டவைகளில் ஆபத்தான முறையில் தங்கி வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு போதை வஸ்து பொருட்கள் பயன்படுத்துவதும் அதிகரிப்பதாக கோட்ட நிர்வாகத்துக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் கோட்டாட்சியர் சிவராமன் தலைமையில் காவல்துறை, சுற்றுலாத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் இணைந்து மலை கிராம பகுதிகளில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக கொடைக்கானல் கூக்கால் மலை கிராமத்தில் மலை முகடுகளின் அருகே உள்ள அரசு வருவாய் நிலத்தில் 4ற்கும் மேற்பட்ட மண்வீடுகள் அமைத்து சுற்றுலா பயணிகள் தங்கும் அறைகள் வழங்கப்பட்டு வந்துள்ளது. இந்த மண் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கஞ்சா பொட்டலங்கள், போதை காலங்கள் இருந்ததை அதிகாரிகள் துரிதமாக கண்டறிந்தனர். இதனைத்தொடர்ந்து இந்த மண் வீட்டில் இருந்த சுற்றுலா பயணிகளின் பைகளும் அவர்களின் உடைமைகளும் உடனடியாக சோதனை செய்யப்பட்டது. மேலும் மண்வீட்டினை ஆபத்தான முறையில் தங்கும் விடுதியாக நடத்தி வந்த கூக்கால் கிராமத்தைச் சேர்ந்த தன்ராஜ் என்பவரை கைது செய்து மண்வீட்டின் அறைகளை பூட்டி சீல் வைத்தனர். மேலும் பூம்பாறை விவசாய நிலங்களில் தோட்டத்தில் அரசின் எந்தவித அனுமதி இல்லாமல் இயங்கிய ஏ ஃப்ரேம் உள்ளிட்ட ஹவுஸ்களும் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. மேலும் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெறும் என கோட்டாட்சியர் சிவராமன் தெரிவித்துள்ளார். அதே போல அரசின் உரிய அனுமதி இல்லாமல் இயக்கும் தனியார் தங்கும் விடுதிகளும், தென் கூடாரம், டூன் ஹவுஸ் உள்ளிட்டவைகள் பூட்டி சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி ஜாஃபர். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற அனைத்து மாநிலங்களின் பங்கும் அவசியம் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். 9வது நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசின் திட்டங்கள் நகரங்கள், கிராமங்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சரியான பாதையை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாகவும் 100 ஆண்டுகளில் கண்டிராத பெருந்தொற்றை நாம் வெற்றிகரமாக கடந்து வந்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். இந்திய மக்கள் உற்சாகமும் நம்பிக்கையும் நிறைந்தவர்கள் என்று பெருமிதம் தெரிவித்த பிரதமர் 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ந்த நாடு என்ற நிலையை அடைவது நம் ஒவ்வொருவரின் இலக்கு என்று கூறினார். தொழில்நுட்பம் உள்ளிட்டவைகளில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்றும் மோடி கேட்டுக்கொண்டார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான மைல்கல்லாக இது அமைய வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்.